ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க்யூ. அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட். என்ன? 1 லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டால. ஆமால. செகண்ட் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே மிட்டாய் கூல் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றா. நாலாவது அந்த 2 பிரேக்கப்பும் தானா நடக்கல, இவ தான் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் உடனே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஹேய், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வரைக்கும் திங்க் பண்ணிட்டியா? சூப்பர் பாப்பு. ஆமா பாப்பு, ஒரு சின்ன டவுட், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்ன பொண்ணுங்க மனசோ. நம்ம தொழில முன்னால போனவனை பின்னால வந்தவன் எவனும் விட்டு வச்சது இல்லைண்ணே. உசுறு தானே மூலத்தனம். இல்ல தேவையில்லாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நடுவில் இன்னொருத்தனை வளர்த்து விட்டுறாங்களே. இல்லை நான் அந்த பிரச்சனைக்குள்ள வரக்கூடாதுன்னு பார்த்தேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம்ல, 2 பேரும் சேர்ந்த மாதிரியே தொழில் பண்ணிட்டு போண்டிதானடா. எனக்கு மட்டும் சண்டை போட்டு சாகணும்னு ஆசை. முதல்ல அவனை ஒத்துக்கிற சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த போறப்ப தப்புக்குன்னு ஆகிப்போச்சு. தப்பையாவது சரியா பண்ணுங்களேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எக்ஸ்போர்ட்டு, ரியல் எஸ்டேட்ல நீ பார்த்துக்கோ. இந்த கிரானைட்ஸு, இந்த டிரான்ஸ்போர்ட்டு, பாலம் கட்டுறதெல்லாம் ராஜா பார்த்துக்கோ. அண்ணா, கிரானைட்ஸ்ல மொத்த மாசம் எவ்வளவு வரும்னு தெரியுமாண்ணே? நீங்க தொழிலை விட்டு 15 வருஷமாச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ணா, இந்த பிரிக்கிற வேலைலாம் வேணாண்ண. இன்னும் 2 நாள்ல சிவப்பு ராஜா உயிரோட இருப்பான், இல்ல இந்த ரவி உயிரோட இருப்பான். ரவி சீக்கிரமா பெரிய ஆளாகணும்னு நினைச்சவன்லாம் ரொம்ப சீக்கிரம் காணாம போயிட்டான். எனக்கு இது சரியா படல, நான் கிளம்புறேன். ரவி என்கவுண்டர்ல போடுறதுக்கு கமிஷனரை மாத்த சொல்றேன். ஆமாண்ணே பண்ணலாம், ஆனா கமிஷனரை மாத்துறது அவ்வளவு ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. ஏன் டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, டிசைட் பண்றதெல்லாம் நம்ம சிஎம் தான். இல்லைண்ணே, இந்த உதவியை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி நான் பண்ணுவேன். உதவி எனக்கா? என்ன ராஜா, அப்படின்னா உதவி? நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தின கலவரத்துல ஒன்றிய செயலாளர் துரைசாமியோட மொத்த குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் மகங்க கட்ட ரமேஷும் பால்பாண்டியும் சாகல. என்ன சொல்ற? உங்களை கொல்லணும்னு கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு நம்பிக்கை இல்லையா? குன்னூர்ல இருக்க உங்க சகலைக்கு வேணா போனை போட்டு கேட்டு பாருங்க. சொல்லுங்க சகல. கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஆமா சகல, அது அது கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஏன்டா இதெல்லாம் முதல்ல எனக்கு சொல்ல? சகல, இப்பதான் மினிஸ்டரா இருக்கீங்க, இப்ப போய் எதுக்கு? ஏதோ ரீசன் சொல்லு. வேடா போன இம்ச. பயப்படாதீங்க என்ன, அவங்க இருக்காடா எனக்கு தெரியும். நீங்க இதை சரி பண்ணீங்கன்னா வர்றேன். தம்பி வேலைக்கா? ஆமாண்டி. எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா? 7 மணிக்கே போயிட்டா. நீங்க வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்சு வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆண்டி. தம்பி அம்மா இருக்காங்களா? வாடகையா? ஒரு நிமிஷம். அம்மா, மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. உள்ள கூப்பிடுறேன், போங்க. சரி. டேய், டவுட் நம்பவே முடியலையா? மாப்ள பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணுகிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு பேசுவாள மாப்ள. ஆமா. அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா போன்லயே செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவாவது பாத்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெரும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்ள நேர்ல மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவ? போட்டோண்டா பாம. ஏன் அப்படி நாரவாயா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. பொறாமைக்கு பிறந்தவனே. மாப்ள பிராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு. நீ நேர்ல போய் பார்த்து அவ மொக்கையா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் அப்படி குட்டையை குழப்புற? குட்டையை குழப்பல மாப்ள, குட்டையில விழுந்துடாதான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? மாப்ள நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு ஒன்று அடையாளம் தெரியாது. போய் பார்ப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை எதை சொல்லி சமாளிச்சிடலாம்.
மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படியே சாயலாம். சரி அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், ப்ரௌன் கலர் ஹேண்ட் பேக் மாப்ள. ஏய் வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. டேய் அந்த பொண்ணான்னு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி சூப்பரா இருக்கால. மாப்ள இப்ப என்ன பண்றது? குட்டியை கொலை பண்ணவனே கேளு. டேய் என்னடா பண்றது? டேய் டேய் கருமம் பிடிச்சவனே மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்க. யோசிச்சுட்டு இருக்கேன். சுத்தி வா. ஏய் அவர்தான் பேசு. ஹலோ ஹலோ நான் தான். வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீங்க? நானும் வந்துட்டீங்க. நான் உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு ஸ்மால் சேஞ்ச். நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்ல ப்ளூ கலர் கோட் போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கமலி ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய். இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா. ஹலோ வணக்கங்க. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கோயில்ல நடக்குதுன்னு நினைக்கும் போது என் பேர் சிவகுமார். கண்டிப்பா I'm already committed. ஓகே ரைட். இன்னொன்னு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க இவ்ளோ கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்றேன். எத்தனாவது லவ்? ஹலோ ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஏங்க ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம். ஆக்சுவலா நான் கமலி நம்பவே கூடாது. கமலி சொன்னா கேளு கமலி. ஏய் பாடி போலாம். என்னடா பண்ண? என்னடியா சொல்றா கமலி. என்னாச்சு? உண்மையா இருக்கணும்ன்றக்காக சட்டை மாத்திர மேட்டர்ல சொல்லிட்டுடா. கமலி 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 ஒரு நிமிஷம். கமலி 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 சாரிப்பா என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தெரியாம கேட்டேன். அப்ப நான் மொக்கையா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பல. அதான் உண்மையா ஒத்துக்கிட்டே இல்ல. எந்த ரீசனும் சொல்லாத. இன்னியோட உனக்கு எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு சொல்றா. பரவாயில்ல கொடுங்க. ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு அவ முத்து பல்லு தெரியும் சிரிப்புக்கு மொத்த புசிர் பாரி போச்சு ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது வயசு கண்ணியோ மனசு கடவுளோ போடவ கட்டி போகும் பொல்லாத குழந்தையோ சிறுத்த இட போல என்னும் சிறு வாடுது பெருத்த தானம் போல பிரியமோ கூடுது ஒரு மெல்லிய மேகமா போகிற
எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தெரு தெரு மேல மாசி வீதி வருது சீதலே த்வம் ஜகன்மாதா சீதலே த்வம் ஜகத்பிதா சீதலே த்வம் ஜகத்தாத்ரி சீதலாஜி நமோ நமः தர்ம தேவதை கருணை பார்க்கையில் சபலம் பறக்குது சரீரம் மறக்குது ஆண்டு 18 அனைவர்க்கும் தாயடி அன்னை தெரேசாவின் பேத்தியும் நீயடி எந்த பெண்ணோடும் 70 காமமே அடி உன்னோடு தோடலையே சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே உன்ன முத்தாட தோடலையே ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி வீதி வருது சுத்தமுள்ள உத்தமே குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு அவ முத்து பல்லு தெரியும் செருப்புக்கு மொத்த புசிர் பறி போச்சு யாரோ யாரோ ஒருத்தி முன்ன போறா என்ன கடத்தி ஆள கொல்லும் அந்த கொள்ளி கண்ணில் உசுரோட என்ன கொளுத்தி